friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்ல பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் பாஸ்தா அளவுக்கு டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு சூப்பரான சுவையான ஒரு ரெசிபி இது. இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு கலந்து வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 185 கிராம் வரும் நமக்கு. இப்போ இதில் வந்து நடுவில் கொஞ்சமாக இந்த மாதிரி பல்லு மாதிரி தோண்டிக்கோங்க. நமக்கு வந்து மீதி பொருட்கள் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கிணறு தோண்டினதுக்கப்புறமா இதில் வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, கூடவே 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய், ரொம்ப குறைவாக எண்ணெய் போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே அந்த மாவோடு சேர்த்து நம்ம வந்து கலந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். நம்ம முட்டை சேர்க்கும்போது அந்த டெக்ஸ்சர், அந்த பாஸ்தாவோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். வெறும் தண்ணி சேர்த்து நம்ம பண்ணும்போது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் நல்லா வேணும்னா நம்ம முட்டை சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சில முட்டை வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்காக நம்ம ஒரு முட்டை எடுக்க தேவை இருக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சில நேரம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் முட்டைனா நமக்கு வந்து மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 2 முட்டையும் 1.5 கப் மாவும் எடுத்திருக்கேன். நான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வைக்கும்போது பாருங்கள் ஒரு மாதிரி க்ரம்பிளியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு எல்லா சைடும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான மாவாக தான் நம்ம கலந்து வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பாஸ்தாவோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ரொம்ப கொழக்கொழப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நம்ம மறுபடியும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ண தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். நான் வந்து ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் போல், மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷம் போல் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக, அது என்ன கொஞ்சம் சாஃப்டான டோவாக நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு மூடி வைக்கிறதுனால ஓகே. இல்லை வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு இதை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. நான் வந்து 1 மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம விரிக்க போகிறோம். பாருங்கள், இன்னும் அது கொஞ்சம் இது மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகிடக்கூடாது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாவு நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கும். தாராளமாக மாவு தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம விரிக்க ஆரம்பிக்க போகிறோம். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக நம்ம வந்து விரிக்கணும். மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும்போது நமக்கு வந்து பிஞ்சு போகாது, விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படி இழுத்து விரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு எல்லாம் வந்துடும். இதை விரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ மெல்லிசாக விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக இருந்தால் தான் நமக்கு பாஸ்தா நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம விரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செய்கிற ஒரு வேலையும், செலவு பண்ணுற ஒரு டைமும் நமக்கு வந்து பாஸ்தா சாப்பிடும்போது ஒர்த்தாக தெரியும். ஏன்னா நம்ம வீட்டு பாஸ்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சாஸை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த சைடு வந்து எனக்கு இப்படி விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஈஸியாக விரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஷீட்டு விரிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பாத்திரத்தில், ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது அப்படி சூடாகி கரெக்டாக கொதிக்கும் போது நம்ம இந்த கிட்டத்தட்ட விரிச்சிருவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா விரிச்சிட்டேன். கிழிஞ்சு போகாமல் நல்லா விரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3ஆக ஃபோல்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷீட்டு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒன்றோடு ஒட்டுச்சுன்னா நம்ம அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம தாராளமாக மாவு தேய்ச்சிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணிட வேண்டியது தான். நல்லா மெல்லிசாக விரிக்கணும், அதாவது தின்னாக இருக்கணும். ஆனால் அதே நேரம் ஷீட்டை நம்ம கட் பண்ணுறது வந்து நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த போ பாஸ்தா இல்லை வந்து வேறு ஏதாவது டிசைன் வேணுன்னா கூட நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதே ஷீட்டை வச்சு மேலேயும் நல்லா மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கத்திலையும் ஒட்டாமல் வரும். நான் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். டக்கு 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 நம்ம வந்து முட்டைக்கோஸ் வெட்டுற மாதிரி ஈஸியாக வெட்டிட்டு போயிடலாம். அதனால் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி நூடுல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் மாவு தெளிச்சுட்டு நம்ம வந்து அதை எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து செப்பரேட் ஆகிரும். பாருங்கள், வேலையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த மாவு வந்து கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சிருக்கோம். அதே நேரம் மாவு வந்து நம்ம நிறைய ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா அழகழகாக சூப்பராக நமக்கு வந்து வந்துடும். அவ்வளோதான். பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு. மொத்தம் ஒரு 2-3 பொருட்கள் வச்சு அழகாக நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெஷ் பாஸ்தா நம்ம இன்றைக்கே பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா 2 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க, காஞ்சி போயிடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தாலாம் நல்லா ஷேப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இனி இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இது வந்து ஃப்ரெஷ் பாஸ்தாங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம சைடில் கொதிக்க வச்சிருந்தோம்ல தண்ணி, அது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நல்லா தாராளமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பாஸ்தாவில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். எப்போவுமே பாஸ்தா தண்ணிக்கு வந்து உப்பு நிறைய இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா தாராளமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா இந்த மாதிரி ரோலிங் பாயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தா சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அது அளவுக்கு அழகாக இருக்குது. எனக்கு சரியாக 4 நிமிஷம் ஆச்சு, நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் டக்குன்னு நம்ம வந்து வடிகட்டிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம வந்து உடனே தான் நான் சாஸ் ரெடி பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை. வேணும்னா மட்டும் கொஞ்சமாக லேசாக ட்ரிசில் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு இந்த வெண்ணெயோட இந்த மாவு வந்து வேகட்டும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் வந்ததும் இதில் வந்து ஒரு பல் பூண்டு, இது ஆப்ஷனல் தான், வேண்டாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1.5 கப் பால் வச்சுருக்கேன். இது வந்து காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால், இது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். 1.5 கப் பால் கூடவே 1/2 கப் க்ரீம். ஸோ மொத்தத்தில் 2 கப் வர மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து க்ரீம் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் க்ரீமுக்கு பதிலாக மொத்தமாக 2 கப் பாலாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்தோம். இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா மைதா மாவு சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த க்ரீமினஸை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா மாவு சேர்க்கணும். நம்ம வந்து க்ரீம் சேர்க்கலைன்னா. இப்போ வந்து இது இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு, ரொம்ப கெட்டியாகல, கொதிச்சு இந்த அளவுக்கு லேசாக கெட்டியாகி கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, அது திக்காகிரும். இப்போ வந்து எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நம்ம வந்து சாஸ்க்கு உப்பு சேர்க்கலை, அதனால இது பொதுவாக எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகு, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இல்லை எவ்வளோ மிளகு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு இன்னும் சாஸ் வந்து ரொம்ப கெட்டி ஆகலை, ஆனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கோட் ஆகி கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்களேன், அந்த சாஸ் வந்து லேசாக அந்த பாஸ்தாவில் நல்லா கோட் ஆகி இருக்குது. அது அப்படி ஒன்றுமே நமக்கு வந்து சூப்பராக வரும். ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா க்ரீமினஸ்க்கு நம்ம சீஸ் சேர்ப்பாங்க பொதுவாக. நம்ம வந்து பேசிக்காக செய்கிறதுனால நான் சீஸ்லாம் சேர்க்கலை, சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் ப்ராக்கலியை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வீட்டிலவே பேசிக் பொருட்கள் வச்சு நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். சடா, அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தாலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்களேன். ஹா. அது அப்படியே ஒரு ஃபோர்க்கில் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே சாப்பிடலாம். இதை ஒரு நாள் ஸ்பெஷலாக என்னைக்காவது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.